ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ மேக் பண்ண போகிறோம்? நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த மஞ்சிஸ்தா ஃபேஸ் ஆயில் மேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் வச்சு இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இதே மெத்தடில் இதே ஃபார்முலாவில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட் எல்லாமே ரெடியூஸ் ஆகுது. சரிங்களா? இன்றைக்கி இதுக்கு என்னென்ன நம்ம பொருள் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகோனட் ஆயில் 100 கிராம், கவு மில்க் 100 கிராம், மஞ்சிஸ்தா பவுடர் 10 கிராம், கஸ்தூரி மஞ்சள் 10 கிராம், பன்னீர் ரோஸ் வந்து பெட்டில்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷ் ரோஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க 10 கிராம், சங்குப்பூ 10 கிராம், சாஃப்ரான் வந்து 1 பிஞ்ச் எடுத்திருக்கேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட வந்து பித்தளை பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இன்றைக்கி வந்து என்கிட்ட பித்தளை பாத்திரம் இல்லாதனால நான் வந்து ஒரு இரும்பு கடாய் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ நான் ஊற்றுற பார்த்தீங்களா, இந்த ஆயில்ஸில் வந்து நான் 3 ஆயில்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில், கேரட் ஆயில். சப்போஸ் உங்கள்கிட்ட இதே மாதிரி நீங்கள் கலந்து ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் கேரட் இருந்தாலும் நீங்கள் சிறகி போட்டுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் கவு மில்க் எடுத்திருக்கேன். மாட்டுப்பால், சுத்தமான மாட்டுப்பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து கோட் மில்க், ஆட்டுப்பால் கிடைச்சாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இன்னும் ரொம்ப பெனிஃபிட். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் மஞ்சிஸ்தா பவுடர் 10 கிராம் எடுத்திருக்கேன். பவுடர் கிடைக்காட்டி நீங்கள் மஞ்சிஸ்தாவோட ரூட் எடுத்தாலும் இன்னும் ரொம்ப பெனிஃபிட். சரிங்களா? அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் 10 கிராம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து நான் பன்னீர் ரோஸ் வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். நான் வீட்டிலே இருக்கிற பன்னீர் ரோஸ், ட்ரை பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் பன்னீர் ரோஸ் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆவாரம் பூ எனக்கு கம்மியாக தான் கிடச்சிது, அதனால் அது கொஞ்சம் எடுத்திருக்கேன். சங்குப்பூ ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் வந்து உங்களுக்கு கொடுத்த அளவுகளில் நீங்கள் எடுத்து நீங்கள் மெஷர் பண்ணி செஞ்சு பாருங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? நீங்கள் அதை அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க, பக்கத்திலே நின்று கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து நம்ம இந்த பவுடர்ஸ்டாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால கீழே வந்து அடிப்பத்துற மாதிரி இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் பயந்துக்க தேவையில்லை, அடிப்பத்துற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பக்கத்தில் நின்று கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அடி பிடிக்காமல் நம்ம போட்டிருக்கிற ஒவ்வொரு பொருளும் வந்து நல்ல மொறுன்னு வந்து நல்லா அந்த எண்ணெயிலே வந்து இன்ஃப்யூஸ் ஆகி நல்லா வேகணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் சாஃப்ரான் வந்து ஒரு பிஞ்ச் மட்டும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சரிங்களா? எல்லாமே நம்ம போட்டிருக்கிற பொருள் எல்லாமே நல்லா வந்து அதில் நல்லா கலங்கி நல்லா வெந்து நல்லா மொறுன்னு ஆகணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம பால் ஊற்றிருக்கோம், அதுக்கப்புறம் அது மாதிரி நல்லாவே மொறுன்னு ஆயிடணும். பாருங்கள், இப்போ ஆரம்பத்தில் காட்டினதுக்கு இப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே மாற்றம் தெரியும். சரிங்களா? எப்படியும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் ஆகும் இது ரெடி பண்ணுறதுக்கு. நீங்கள் பக்கத்திலே நின்று நீங்கள் கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நம்மளுடைய ஆயில் வந்து நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. ஆரஞ்சு கலராக நம்மளுடைய ஆயில் கிடச்சிருக்கு. சூப்பராக நம்மளுடைய ஆயில் கிடச்சிருக்கு. சரிங்களா? அவ்வளோந்தான், நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கிளாத்தில் போட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் 100 கிராம் ஆயில் ஊற்றிருக்கேன். இன்றைக்கி வந்து எனக்கு 50 கிராம் ஆயில் தான் கிடச்சிருக்கு. நீங்கள் 1 லிட்டர் செஞ்சால் உங்களுக்கு 1/2 லிட்டர் தான் கிடைக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப பெனிஃபிட்டு இது ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது. நீங்கள் டெய்லி நைட்டு முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே படுத்துருங்க. காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், இந்த ஆயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ரோலான் பாட்டிலில் நான் ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து சீரம் பாட்டில் கிடைச்சாலும் நீங்கள் அதில் வந்து நீங்கள் போர் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு 55 கிராம் கிடச்சிது. 5.5 பாட்டில் வர்ற மாதிரி எனக்கு ஆயில்ஸ் கிடச்சிது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதே மாதிரி நீங்கள் ரோலானில் வாங்கி நீங்கள் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம், இல்லைனா சீரம் பாட்டில் கிடைச்சாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆயில் தேவைப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை பார்க்கலைன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஒவ்வொரு வீடியோவும் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.